with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றான் முண்டாசு கவி பாரதி. ஆனால் மாதராய் பிறந்தும் தங்களை தாங்கள் இனம் கண்டு கொள்ளாமல் காலாதி காலமாக அடிமைகளாய் குசினிக்குள் அடைபட்டு கிடந்தவர்களாய் இருந்த பெண்கள் இன்று விழிப்புணர்வு பெற்று விண்வெளியில் ஆய்வு நடத்துகின்ற அளவுக்கு தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெண்களுடைய விடாமுயற்சி தான் முக்கியமான காரணம். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் மெய் வருத்த கூலி தரும் என்றான் வள்ளுவன். அவை தங்களுடைய முயற்சியால் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்ற பல பெண்களை பார்க்கிறோம். அவர்களில் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேயை அதான் முடிஞ்சது என்று நீங்கள் எண்ணக்கூடும். அப்படி அல்ல, இந்த மாத இறுதி வரை அதை கொண்டாடலாம். இப்போ பொங்கல்னா 14ஆம் தேதி தானே பொங்கல் இல்லை, அந்த தை மாதம் என்றாலே அதுங்களுக்கு பொங்கல் புரியுது போல இந்த அருமையான ஒரு நிகழ்வினை எடுத்து வருவதற்காக எங்களுக்கு நன்கு பரிச்சயமான கிராமத்து வதனம் தமிழ் பெண்கள் பண்பாட்டு மையம், இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமத்து வதனம், கிராமத்தின் முகம், இந்த பேருக்கு 2 அர்த்தம் கொண்டு கிராமம் சார்ந்தது. கிராமத்தில் இருக்கக்கூடிய வதனங்கள், அழகான அன்றலந்த செந்தாமலை போல இந்த வதனங்களை காட்டணும் என்பதற்காக கிராமத்து வதனம். தமிழ் பெண்கள், அது முக்கியமான விடயம். தமிழ் பெண்கள் பண்பாட்டு மையம் இதை முன்னெடுத்திருக்கின்றது. இதை வெற்றிகரமாக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு பணிகளை நன்மைகளை மக்களுக்கு அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அரச உத்தியோகபூர்வமாக அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த வெற்றியை தன் கையிலே வைத்துக்கொண்டு அற்புதமான பல படைப்புகளை நன்மைகளை செய்து வருகின்ற சகோதரி அவர்கள் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். முதலிலே உங்களை பற்றிய சின்ன அறிமுகம். எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதாவது ஒரு தான் வளர்வது பெரிய வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. நான் நடிக்கலாம், நான் என்ன வளர்ந்து, ஆனால் என்னோடு சேர்ந்து மற்றவர்களும் வளர வேண்டும் என்று என்பதிலே நீங்கள் காட்டுகின்ற அக்கறை அபரிமிதமானது. அது உங்களோட சூழல் இருக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக்கி இருக்கிறீர்கள், பேச்சாளர்களாக. அது மட்டுமல்ல, எல்லாரும் பேச அரசியல்வாதியிலேருந்து அம்மாளாச்சி மட்டும் எதிர்கால சந்ததியை அது ஒன்று நடக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்கால சந்ததியை மனதில் எண்ணி அவர்களை எழுத்தாளர்களாக்க வேண்டும், அவர்களை நல்ல கலைஞர்களாக நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஆற்றி வருகின்ற பணி பாராட்டக்கூடியது. சரி, உங்களுடைய பணிகள் பற்றி எங்களுடைய இப்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பாக போகிறது. சொல்லுங்க உங்களுடைய பணிகள் பற்றி. முதல் என்னை பற்றி அறிமுகத்தோடு நான் என்னுடைய பணிகளை நான் சொல்லலாம் நினைக்கின்றேன். கரவட்டி என்ற சிறு கிராமத்தில் பிறந்து 1983ஆம் ஆண்டு இந்த புண்ணிய பூமிக்கு கனடாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தோம். அந்த வகையில் இந்த மண்ணானது எங்களை இருகரம் நீட்டி வரவேற்றது. அந்த பூமியை நாங்கள் சந்தோஷமான முறையில் எங்களோட வாழ்க்கைகள் ஒவ்வொருவரும் பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரையும் எங்களை நாங்கள் வலுவாக பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நாடு. இந்த நாட்டை நாங்கள் அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்தி நாங்களும் பண்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் சில விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த வகையில் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தை முடித்து அரசினர் பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமை புரிந்து அறிமுகம் பாடசாலையில் அதிபராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் அங்கு புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள பாடத்திட்டங்களும் எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை முற்று நோக்கும் பொழுது எனக்கு நிறைய இடைவெளிகள் காணப்பட்டது. ஏனெனில் தமிழ் எங்களுடைய அடையாளம், தமிழ் எங்களுடைய உரிமை. இந்த உரிமைக்காக நாங்கள் என்ன யுத்திகளை கையாளலாம், எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை நான் புகுத்தலாம் என்ற வகையில் நான் இந்த கிராமத்து வதனம் என்ற பண்பாட்டு மையம் என்ற ஒரு மையத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பதிவை நாங்கள் எங்கள் கையிலே பூரணத்துவமாக தூக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்ததுதான் இந்த கிராமத்து வதனம். கிராமத்து வதனம் அருமை 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 சிறப்பு. பேர் வைத்தது நீங்கள் தான்? பேர் பெற்றது நான் தான். நீண்ட கால கனவு. அதே நேரத்தில் தனிய பேராக மட்டுமில்லை, நாங்கள் வந்தவர்கள் வடக்கு கிழக்கு பல மாகாணத்திலிருந்து ஈழத்திலிருந்து வந்தவர்கள் அத்தனையும் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். வந்த அத்தனை பெண்களும் உண்மையில்
மலர்ந்த தாமரை முகம் போன்றவர்கள் என்ற அப்படியான ஒரு வர்ணனையோடுதான் எனக்கு இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அது நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அத்தனை பெண்களும் தாமரை போன்றவர்கள். அதுதான் இந்த பேரின் அடையாளம். உள்ள அறிக்குது தாமரை தாமரை மலர்களோடு பேசுவதே மற்றொரு மகிழ்ச்சி. சரி, நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல முதல்ல பல பணிகளை செய்து கொண்டு வந்தீர்கள். பிறகு இது சட்டபூர்வமாக 3 ஆண்டுகளாக செய்கின்ற பொழுது பலரை புதிய எழுத்தாளர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். நிச்சயம், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயம். கடந்த ஆண்டு உலக மகளிர் தினத்தில் அன்று எடுக்கப்பட்ட முதலாவது கட்ட வளர்ச்சி 26 பெண்கள் தங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்பனைகளாக இருந்தாலும் சரி, நிஜ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கதைகளாக சிறுகதைகளாக புனைந்து தந்திருக்கிறார். அதுக்கு 6ஆம் நிலத்திணைகள் என்ற பெயருடன் நாங்கள் அந்த புத்தகத்தை கடந்த 5 நிலம்தான் உண்மையாக இருந்தது. 6ஆம் நிலத்தை தொல்காப்பியர் 5 நிலங்களாகத்தான் வகித்திருந்தார். உண்மையில் நாங்கள் அதுக்குரிய விளக்கம் நான் சொல்லுகின்றேன். ஏன் 6ஆம் நிலத்திணைகள் என்ற பெயரை நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால், தொல்காப்பியர் வகுத்த நிலங்கள் 3 அடிப்படையில் அந்த நிலங்களை வகுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அந்த கட்டமைப்பின் கீழ் நாங்கள் பனி சார்ந்த இடத்திலும் தான் நாங்கள் இன்றைக்கு 3 கோடிக்கு மேலான தமிழர்கள் இங்கு வாழ்கின்றோம். அதன் சார்பாக நாங்கள் வாழும் நிலத்தை அந்த கட்டமைப்புக்கு ஊடாக நாங்கள் வகுத்திருக்கின்றோம். இங்கே பல்லின மக்கள் வாழுகின்ற மதங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் 3 லட்சம் மக்கள் நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை நாங்கள் உருவகித்திருக்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற நிலத்தில் பண்பாடுகளை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கு உள்ள தொழில்களை பாருங்கள். இங்கு உதாரணமாக நெய்தல் நிலம் என்று சொல்லும் பொழுது மீன்பிடி தொழிலாக இருக்கலாம், மருதம் என்று சொல்லும் பொழுது வயல்வெளியாக இருக்கலாம். இங்கே நாங்கள் பல்லின மக்கள் வாழுகின்ற இடத்தில் நிறைவாகவே எல்லா தொழிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமான நோக்கம் பனி சார்ந்த இடமும். அதுதான் நம்முடைய நோக்கம். அருமையான விளக்கம். சரி, நீங்கள் உருவாக்கிய எழுத்தாளர்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் அதான் சொன்ன, ஒவ்வொரு பெண்களிடத்திலும் நிறைய ஆளுமைகள் இருக்கின்றன. அவர்களை இனங்கண்டு ஒவ்வொரு பெண்களையும் உற்சாகப்படுத்தி அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். மிகவும் வெற்றிகரமாக இன்று ஈழத்தில் உள்ள பல்கலைக்கழகம், ஒரு சில பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட எங்களுடைய புத்தகம் அலங்கரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல அந்த 26 பெண்கள் எழுதிய அந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய தாங்கள் படித்த பாடசாலைகள், சனசமூக நிலையங்கள், இப்படி பல வழியிலும் அந்த புத்தகங்கள் பரவலாக்கப்பட்டுள்ளது. அதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றது. சரி, நான் ஆரம்பத்தில் சொன்ன இளமையர்கள் சிறையில் எடுத்திருப்பார்கள், சிறுவர்களையும் எழுத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறையோடு நீங்கள் செயல்பட்டீர்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த புத்தகத்தை சிறுவர்களுடைய பதிவுகளை தந்திருந்தார்கள். எஸ், உண்மையில் ஆமாம். சிறுவர்களுக்காக நாங்கள் வதனம் இதழ் என்ற மஞ்சரியை உருவாக்கி பிரபல எழுத்தாளர் குரு அரவிந்தன் ஆசிரியருடைய ஒத்துழைப்பின், அவருடைய வழிகாட்டல், அவருடைய பயிற்சி பட்டறை காரணமாக அந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்றோம். இதில் இளையோர்கள் தங்களை இணையாசிரியராக இணைக்கின்றனர். உதாரணமாக 9ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை அவர்களை ஒரு தலைமைத்துவத்தை உண்டாக்கி அவர்களுக்கு அதுக்கான பயிற்சிகளை கொடுத்து நாங்கள் அதை ஏற்பாடு செய்துள்ளோம். அவைகளை தேட வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலாண்டு சஞ்சிகையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் இணையாசிரியர்களாக வருகின்றார்கள். அந்த இணையாசிரியர்கள் தங்களை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல், அவர் ஒரு தலைமைப்பிடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல், அவர்களை மேடையிலே பேச வச்சு அவர்களை இனங்கண்டு அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய அந்த சிந்தனையை தூண்டி விட்டதுதான் நாங்கள் செய்த சிறப்பான பணி. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வர போறோம். கடந்த ஆண்டு நீங்கள் 26 பெண்கள் எழுதிய சிறுகதை. இந்த ஆண்டு 2026 சர்வதேச பெண்கள் தினம் முடிவடைந்த பின்னர் மாதம் முடியல. இதுல நீங்கள் இது எப்போது கொண்டாட போகிறீர்கள்? இதில் சிறப்பு அம்சங்கள் என்ன? இதில் உண்மையில கொண்டாடப்படுகின்ற நாளை நான் பங்குனி மாதம் 29ஆம் தேதி 9/2/5 திருச்சிற்றம்பலம் சனசமூக நிலையத்தில் நாங்கள் இந்த விழாவை முன்னெடுத்திருக்கின்றோம். இதில் மிக சிறப்பான அல்பியன் இஸ்லிண்டன் சந்திக்க அருகாமையில் உள்ளது.
இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் 62 பெண்கள் தம்முடைய ஊர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடைய அந்த ஊரின் மகிமைகள் பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், விளையாட்டுகளாக இருக்கலாம், உணவுகளாக இருக்கலாம், இப்படி பல தரப்பட்ட வகையில் அவர்கள் எப்படி தங்களுடைய பிறந்த மண்ணை தொட்டு வளைந்து ரசித்து இருந்தார்களோ அந்த விடயங்கள் அத்தனையும் இன்று புத்தகமாக ஆவணப்படுத்தப்பட உள்ளோம். அதுதான் எங்களுடைய வெற்றி. 62 பெண்கள் தங்களுடைய ஊரை எழுதி ஒரு ஆவணமாக்கு செய்திருக்கின்றனர். அந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? அந்த புத்தகத்தின் பெயர் மண்ணின் மனமும் மங்கையர் நினைவுகளும். உண்மையில் நாங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட அது பிறந்த இடம், இது வாழ இடம். பிறந்த இடத்தில் நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் மறக்கலும் ஆகாது, மறக்கவும் கூடாது. புலம்பெயர் நாட்டில் பல்லின மக்களோடு வாழ்கின்ற நாம் இன்று உண்மையில் சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்தையுமே நாங்கள் தொலைத்து நிற்கின்ற ஒரு அப்பாவிகளாக இருக்கின்றோம். நாங்கள் இன்று இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இடம் தெரியாமல் இனம் தெரியாமல் போற கட்டத்துக்கு நாங்கள் விடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த 62 பெண்களும் இணைந்து எங்களுடைய ஊரை ஆவணப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறையினர் அதை கொண்டு அடுத்த வழிமுறையாக நடக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை முன்னெடுத்தோம். அருமையான முயற்சிகள். நீண்ட நேரமாக அமைதியாக இருக்கிறாவே. உங்களோட பேராக சொல்லலாம். பாமினி பூலோகராஜா. பாமினி பூலோகராஜா. நீங்க துணையா வந்துட்டு போறேன், இதுவும் பேச உங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல வந்துருக்கீங்களா? இல்ல வந்துட்டே சொல்லி அமைதியா இருக்கிறீங்க, சொல்லுங்க. இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு அங்கத்தவரா? நானும் ஒரு அங்கத்தவராகத்தான் கனகாலமா இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவவின் வலது கையும் இடது கைகளும் தான் கனவேறு. அதனால இப்படி ஒரு செயல்பாட்டை அவ செய்து கொண்டு வர்றதுக்கு பெருமைப்பட வேணும். அவ ஒரு சிங்கப்பெண்ணாகத்தான் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். இந்த விழா இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி போல் ஆரம்பமாக இருக்கிறது. அனைவரும் இந்த விழாவை முற்றிலும் இலவசம் இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்கின்றோம். இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டிருப்பார். யார் சிறப்பு விருந்தினர்? பேர் சொல்ல போனா ஒரு பட்டியலே தயாரிக்கலாம். சுருக்கமாக சொல்ல முனைவர்ல இருந்து, பேராசிரியர்கள் இருந்து, விரிவுரையாளர்கள் இருந்து, ஊடகத்துறையாளர்கள் இருந்து, இப்படி பல்தரப்பட்ட சிறப்பு விருந்தினர்களாக வருகிற இருக்கின்றார்கள். நாங்கள் வாழும் பிரதேசம் ஈட்டோபிகோ எம்பி வருகிற இருக்கின்றார், கவுன்சிலர் வருகிற இருக்கின்றார். அதே நேரத்தில் ஈட்டோபிகோ உமன் கிளப்பில் உள்ள பிரசிடென்ட் தலைவி அவளோடு அவம் வரை இருக்கின்றார். இப்படி நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த விழாவை கொண்டாட பல்லின மக்களோடும் நாங்கள் என்ன தமிழர்களாக இருந்து தமிழ் பெண்களாக இருந்து என்னத்தை சாதிக்கின்றோம் என்று அவர்களும் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல பல்லின மக்களையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அருமையானபடியும் மதியம் 2 மணிக்கு ஆரம்பமாகும். மதியம் 2 மணிக்கு ஆரம்பமாகி பிற்பகல் 8 மணி மட்டும். இதுல வேறு சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பெண்களின் முழுக்க பெண்கள் தான் இதில் ஆளுமைகளாக சாதனை படைக்க இருக்கின்றார்கள். இதில் பட்டிமன்றம் நிகழ இருக்கின்றது. அந்த தலைவர் கேட்க விரும்புறீங்களா? பட்டிமன்றம் சுவாரஸ்யமானது. இன்றைய காலத்து தேவைக்குரியதாக பட்டிமன்றம். உண்மையில் ஒரு பெண்களின் பாதுகாப்பு குடும்பத்திலா அல்லது சமூகத்திலா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப இருக்கின்றோம். ஏனெனில் பெண்களின் பாதுகாப்பு குடும்பத்திலா சமூகத்துக்கா? சமூகம் யார் பொறுப்பு? குடும்பத்து ஒரு பெண்ணின் பொறுப்பு, பெண்ணின் பாதுகாப்பின் பொறுப்புக்கு குடும்பமா சமூகமா? ஏனெனில் நீங்க கேட்கலாம், ஏன் இந்த தலைப்பு எடுத்தீர்கள் என்று. அண்மையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரேடியோ வானொலியை எடுத்து பார்த்தா என்ன, தொலைக்காட்சி எடுத்து பார்த்தா என்ன, எங்கே இருந்தாலும் பெண்கள் தற்கொலை, அதே நேரத்தில் மன உளைச்சலுக்கு காரணமாக இப்படி பலதரப்பட்ட பெண்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. ஏன் இப்படி பெண்கள் எல்லாமே வசதியா இருக்கின்றார், வசதி படைத்த நாடு, எல்லாருக்கும்
பொருளாதார வசதி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் சுயமுயற்சியாக முன்னேறக்கூடிய அந்த வழி இருக்கும் பொழுது ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லோரும் மனதிலும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இது குடும்பத்தில் ஏற்படுகிற பிளகாரணமோ அல்லது சமுதாயம் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் பெண்களாக சேர்ந்து பெண்களுக்கு உள்ள தற்கொலை செய்கின்ற அந்த பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்க வேண்டும், ஒரு புது உணர்வை, ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த கருப்பொருளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையில் மனவேதனைக்குரியது. மனிதர் பிறந்தது இறப்புக்காக அல்ல, வாழ்ந்து மடிய வேணும். அதே நேரத்தில் நாங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த நாட்டில் இருந்து கொண்டும் ஏன் நாங்கள் அப்படியான ஒரு நிகழ்ச்சியை அப்படியான ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் என்று உண்மையில் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த வகையில் தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். அருமை. இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெற்று பேசக்கூடியவர்கள் யார் யார் பேசுகிறார்கள்? பெண்கள் தான், முழுக்க பெண்கள், எல்லாமே முழுக்களும் பெண்கள் தான் பேசுகிறார்கள், ஆண்கள் ஒருவரும் இல்லை. அதே நேரத்தில் 16 பெண்கள் சேர்ந்து நடனம், பண்பாட்டு சார்ந்த நடனங்கள், கிராமியம் சார்ந்த நடனங்கள்லாம் ஆடுகின்றார்கள். அதே நேரத்தில் கவிதைகள், பேச்சுக்கள், இப்படி பல நிகழ்வுகள் நடக்கும். வதனம் இதழ் வெளியீடு, வதனம் இதழ் வெளியீடு 9வது வெளியீடு நடைபெற இருக்கின்றன. 9வது வெளியீடு நான் சொன்னேன்ல, 3 ஆண்டுகளுக்கு இடையில் 9வது இதழை நாங்கள் எட்டியுள்ளோம். வருஷத்தில் ஒருக்கா இந்த முயற்சியும் அடுத்த கட்ட பாய்ச்சல் என்று சொல்ல வேண்டும். இந்த 62 பெண்களுடைய அந்த புத்தக கட்டுரை தொகுப்பு, இப்படி பல முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நீங்க இன்னும் ஒரு சிறப்பம்சத்தையும் உங்களுடைய நிகழ்ச்சியிலே நான் கடந்த ஆண்டு வந்தபொழுது பார்த்துட்டு, சமூகத்திலே தங்களை முன்னிறுத்தி தங்களுக்கூடாக மக்களுக்கு பணியாற்றுகின்ற, அது கலையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், அப்படி துறைசார் வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவித்திருக்கிறது. நிச்சயம் நிச்சயம் அதுவும் இந்த வருடம் நடைபெறுகின்றன. 3 பெண்களுக்கான கௌரவத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதில் ஒருவர் முனைவர் சுப்பிரமணியன் கௌசல்யா அவர்கள். சுப்பிரமணியன் ஐயாவுடைய அன்பு துணைவியர். அவரை நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். அடுத்து ஊடகத்துறையில், நாடகத்துறையில் இன்று கொடிக்கட்டி பறக்கும் நம்முடைய அடுத்த அரசி ரூபி யோகநாதன் அவர்களை, யோகதாசன் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அடுத்து படிப்புக்கு வயது எல்லை இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் வரதா சண்முகநாதன் அம்மையாரையும் BA முடித்தார் பல்கலைக்கழகத்தில். தமிழன் விளையாட்டு செஞ்சுடைய அம்மாவும் MA முடிச்சிருக்கிறார் 80 வயதுல. ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு நிச்சயம் 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 நாங்கள் கூப்பிடுவோம். ஒரு வருஷத்தில் நாங்கள் இது உண்மையில் முற்றிலும் இலவசம். இதில் இந்த சிறப்பம்சம் என்னவென்றால், நாங்கள் இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் எங்களுக்குள்ளே கூட்டு முயற்சியாக ஒவ்வொரு வருடத்திலும் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இதுக்கான செலவுகளை ஈடு செய்கிறோம் என்றால் சந்தோஷமாக நாங்கள் செய்கின்றோம். இதன் பெயரால் கிராமத்து வதனம் ஒற்றுமையின் நில நாட்டம் தான் இவ்வளவு. மிக அருமையான ஒரு முயற்சி. நீங்க உங்களை பங்கு சொல்ல வேணுமா? இந்த கிராமத்து வதனம் மூலமாக சிறுவர்களை உள்வாங்கி, இடத்தர வயதினர்களை உள்வாங்கி, வயது போன முதியோர்களை உள்வாங்கி இந்த உமன்ஸ் இந்த கிராமத்து வதனம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. சிறுவர்களை உள்வாங்கி நாங்கள் தேவார போட்டிகள், தமிழ் போட்டிகள், அத்துடன் விளையாட்டு போட்டிகள், கோடை காலங்கள் சும்மாக இருக்க விடாமல் அவர்களை விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கான பரிசுகளையும் வழங்குவது எல்லாமே டீச்சர் எங்கள் தலைமை ஆசிரியர் ஊடாகவே எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்தது ஆடிப்பிறப்புக்குரிய, ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பிறப்புக்குரிய ஆடிக்கூழ் சமைப்பதிலிருந்து கண்காட்சி எல்லாம் செய்து அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதன் மூலமாகவும், ஆடி மாதத்தில் என்ன சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி சோமசுந்தர புலவர் இந்த பாட்டையும் பாடி அதை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வரோம். சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களை பணம் கட்டி குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இப்ப அதை சொல்லக்கூடாது, கொழுக்கட்டை தின்னலாம். சரி, நாங்கள் இவ்வளவு நேரமும் ஒரு பயனுள்ள அருமையான விடயத்தை நாங்கள் பயந்திருக்கிறோம். எங்களுடைய அனைத்து ஊடகங்கள், பொது ஊடகங்கள் வாயிலாக நாங்கள்
ஒரு நல்ல விடயத்தை அதை நான் திரும்பவும் சொல்லுவேன். வள்ளுவன் அழகாக சொல்லுவான், கற்றதனால் ஆகிய பயனங்கள் வாழறிவன் நற்றால் தொழார் இனி. அதான் நாங்கள் படித்தாங்க அதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எதை படித்தீர்களோ அதை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுக்கு கூட பலரை உருவாக்க வேண்டும். அதை இந்த கிராமத்து வதனம் மிக சிறப்பாக செய்கிறது. 3 ஆண்டுகளில் இன்னும் 300 ஆண்டுகள் அது தொடரணும், வளர வேண்டும். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய இடத்துக்கு அடுத்தடுத்த ஆக்களை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இது வெற்றிகரமான நடம். நிறைவாக எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு, நண்புறவுகளுக்கு மிகவும் தாழ்மையாக கேட்கின்றேன். என்னென்று சொன்னா, நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தனிய ஒரு கை தட்டினால் ஆகாது, எல்லாரும் சேர்ந்து தட்டினால்தான் முழுமையடையும் என்று பழமொழி கிணங்க இந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தர வேண்டும். பெண்களால் ஆக்கப்பட்ட இந்த கட்டுரை தொகுப்பு தனிய கட்டுரை மட்டுமல்ல, ஒரு புத்தக நூலாக நீங்கள் கருதக்கூடாது. இது ஒரு ஆவணம். இது நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கையெழுத்தாக கொடுக்க போகின்ற ஒரு ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். சோ அந்த வகையில் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. முழுக்க பெண்களால், முழுக்க அதுக்காக நீங்கள் நினைக்கலாம் ஆண்களும் வரக்கூடாது என்று. நிச்சயம் வர வேண்டும். ஆண்களும் தான் பெண்களுக்குரிய முதுகெலும்பு என்று சொல்வார்கள். ஆகவே எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்ல உறவுகளே, இவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு பெருமதியான அருமையான ஒரு நேர்காணலை பார்த்திருக்கிறீர்கள். பதினாறுகளை நான் நீண்ட காலம் நன்கு அறிவேன். குடும்பமே ஒரு கலை குடும்பம். அருமையான சிறந்த ஒரு கலைஞர், அவருடைய அப்பா, அதேபோல் அவருடைய சகோதரர், அப்படி எல்லோருமே குடும்பத்திலே சிறந்தவர்கள். ஆகவே தன்னால் மட்டுமல்ல, என்னாலும் எங்களாலும் முடியும் என்று தான் மட்டும் பேர் புகழ வேண்டும், என்னோடு சேர்ந்தவர்களும் நல்ல நிலை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரியை வாழ்த்தி, நீங்கள் நிச்சயமாக எதிர்வரும் 29ஆம் தேதி இலக்கம் 925 அல்பியன் வீதியிலே அமைந்திருக்கின்ற, அவர் சொன்னது போல அல்பியன் அண்ட் இஸ்லிங்டன் சந்தியில் இருக்கின்ற அந்த மண்டபத்துக்கு வந்து எல்லோரும் இவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் அன்போடு பண்ணிக்கொண்டு தொடர்புகளுக்கு நீங்கள் கமலவந்தனா 647-765-9761 அல்லது ரஞ்சனி 647-700-802 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் உங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள நன்றி கூறி உங்களை இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.